வணக்கம். இது நம்ம அரங்கர் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேருந்து தயாரித்த கல், ஆரஞ்சு கல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்கு காம்பவுண்ட் வால் ஒரு வித்தின் வீக் நம்ம பண்ண ஒரு காம்பவுண்ட் வால் மதுரையில் தபால் தமிழ்நாட்டில். யூஸ்வலாக நம்மகிட்ட கேட்பாங்க, ஏன் உங்கள் கல்லில் வந்து இந்த கார்னர் லைட்டாக சிப்பாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து இந்த கார்னர் சிப்பிங் எதனால் ஆகுது அப்படின்னா, நம்ம எம்சாண்ட் யூஸ் பண்ணுறோம். எம்சாண்ட் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளையாஸோட இது வந்து ரொம்ப கண்டென்ட் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு ஹையாக இருக்கும். மற்ற இடத்துல பார்க்குறப்ப டஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது அதனால தப்பு கிடையாது. பட் நம்ம வந்து எம்சாண்ட் ஸ்டாண்டர்டாக இருக்குன்றக்காக எம்சாண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த கார்னர் சிப்பிங் வந்து இருக்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயந்தான். பட் அதை எப்படி சரி பண்ணுறோன்றதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்த ஷவர் வந்து பாயிண்டிங் பண்ணாதது, இது பாயிண்டிங் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்டிங் பண்ணதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த கேப்லாம் அரெஸ்ட் ஆயிரும். அதை கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் டச் பண்ணி நைஸ் வச்சு டச் பண்ணோம் அப்படின்னாலே கொஞ்சம் நல்லா லுக் வந்துடும். அதுதான் நம்மளோட ஸ்கில்டு சம்மந்தமான விஷயம். ஸோ இப்படி பார்க்குறப்போ நல்லா ஃபுல் ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு நல்லாயிருக்கும்.